நடிகர் விஜய் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய விசில் சின்னம் ஊழலுக்கு எதிரான ஒழிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார். இதான் நிறைய 2 நாள் ஏடிஎம்கே அந்த ஐடிவிங்கில் இருந்து போட்டிருக்காங்களா, அதை எடுத்து படித்து அதே போடுங்க. அவ்வளோதான். ஊழலுக்கு எதிராக அந்த விசில் ஒழிக்கும்னு நினைக்கிறீங்களா? அதான் நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய சொந்த கட்சிக்காரங்க இறந்ததுக்கு என்னன்னு கேட்கல. தமிழ்நாடு அரசு, தமிழக முதல்வர் அந்த வழக்கு சம்பந்தமாட்டு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு தலைமையில் நம்முடைய அஸ்ரா கார்கினி பழைய நம்ம எஸ்பி தலைமையில் போட்டு விசாரணை தொடங்கி நடந்துகிட்டு இருந்து நம்ம நடிகர் விஜயை என்ன செய்யலை, விசாரணைக்கும் கூப்பிடலை, அவர் மேலே வழக்கும் பதிவு பண்ணல, என்னை கைது செய்து பாருன்னு சொன்னாங்க. இப்போ அவங்களே போய் ஒரு போலீஸ், நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கிட்ட இருக்க போலீஸு எங்களுக்கு நியாயம் கிடைக்காதுன்னு எங்கே போயிருக்காங்க, சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இப்போ நம்முடைய பாரத பிரதமருக்கு கீழ் செயல்படுகின்ற நம்ம சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க. அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. போய் விசாரணைக்கு போயிட்டு தனி விமானத்தில் போயிட்டு வராங்க, வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஒரு நம்முடைய அந்த விசாரணை அமைப்பு தமிழ்நாடு போலீஸ் இதை நம்பாமல் பாரத பிரதமருடைய ஃபோர்ஸு எங்களை விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. இதிலிருந்தே உங்களுக்கு தெரியுதா அவங்க யார் ஆள்? நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தனக்கு விரோதமாட்டு இதை கொண்டு போயிடக்கூடாது, பாரத பிரதமர்னா நமக்கு விரோதமாக கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவர் சொல்லி தான் நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் நம்முடைய பல இடங்களில் சொல்லுவாங்க, எனக்கு அது உடன்பாடு இல்லையான்னு தெரியல. ஓவைசின்னு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அவங்க முஸ்லீம் இயக்க ஒரு கட்சி வச்சு அதில் வராங்க. அவங்க பிஜேபிக்கு ஆதரவாட்டு தான் இந்த கட்சியை நடத்துகிறாங்க. அதே மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டு ஓவைசி தான் விஜய்னு சொல்கிறாங்க. நான் பத்திரிகையில் படித்தேன், நான் சொல்றேன். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.